துலா ராசி. துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. இப்போ வக்ரமா இருக்கிற சனி என்ன மாதிரி பலன்கள் தராரு? இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருந்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான டைம். ஆனால் அதே சமயத்தில் அந்த சனி இப்போ வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அது வக்ரம் அடைஞ்சு சனி பகவான் ஆப்பட்டது 3ஆம் பார்வையாக இவங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 8ஆம் இடம் என்பது சனி வக்கர கதியில் இப்போ பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு ஆயுள் தோஷம் இல்லை. ஏதாவது கண்டம் கிரகம் வருமா? கண்டிப்பாக வராது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ இல்லை ஊர் விட்டு ஊர் வெளியில் அதாவது கடனுக்கு பயந்துட்டு அடுத்தவங்களுக்கு பயந்துட்டு ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய பிரச்சனையோ அது மாதிரி பிரச்சனைகள் தடைகள் எதுவுமே வராது. இவங்க தைரியமாக இருக்கலாம், நல்ல நம்பிக்கையாக இருக்கலாம், எந்த தடைகளும் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய டைம் இவங்களுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையுமே அந்த சனி பகவான் பார்க்குறாரு. அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அயன போகஸ்தானம். அப்போ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப சந்தோஷங்கள் நல்லா இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். அது போக இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்த்த வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வெளிநாட்டில் இதுக்கு முன்னாடி போக நினைச்சாலும் போக முடியல, இவங்க சம்பாரித்து சாதிக்கணும்னு நினைச்சாலும் சாதிக்க முடியல. இவங்க எப்பவுமே தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அல்ல. ஊர் குலைக்கணும், குடும்பத்துக்கு குலைக்கணும், அண்ணன் தம்பி குலைக்கணும், அக்கா தங்கச்சி குலைக்கணும், எல்லாத்துக்குமே உழைச்சிட்டு இவங்க எங்கே போறதுன்னு தெரியாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இவங்க. அவங்களுக்கு அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய அறிவு சுயமா வேலை செஞ்சு நாமளும் சம்பாதிக்கணும், சாதிக்கணும், அந்த பணத்துல நாமளும் நல்லா இருக்கணும், நம்முடைய மனைவியும் நல்லா இருக்கணும், நம்முடைய மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்கோசரம் வாழக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட் தான். ஏன் சொல்றேன்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்ப இவங்களுடைய முயற்சிகள், இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய திறமை தனக்குத்தானே வேலை செய்யும். அந்த அறிவினாலையும் அந்த திறமையாலையும் தன் குடும்பம் நல்லா இருக்கும். தானும் கடனிலிருந்து கஷ்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளியில இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய அந்த வாழ்க்கையை இப்ப வாழ்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுல நல்லா இருப்பாங்க.